மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அதன்படி 5 கட்டங்களாக 430 மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட தேர்தலை எதிர்கொண்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அது என்னன்னு பார்த்தா எல்லாம் அசந்துன்னுங்க, ஆச்சரியத்துக்குள்ளாக்கணும். இந்த உலகத்திலேயே யாரும் சொல்லாத ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அப்படி என்னதான் பேசியிருக்காரு? சாதாரண மக்களைப் போல நான் பயாலஜியாக பிறக்கவில்லை, சாதாரண மனிதர்களே போல நான் பயாலஜியாக பிறக்கவில்லை என்று பிரதமர் மோடி கூறிய கருத்து இப்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனித பிறவியிலேன்னு நீங்கள் சொன்னீங்க, சரி, அது ஒத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே நீங்கள் மனித பிறவி அல்ல. இப்போ நம்ம நம்ம நண்பர்கள் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பண்ணோன்னே சாதாரணமாக என்ன சொல்லுவோம்னா, டேய் நீ மனுஷனே இல்லைப்பா, நீ தெய்வம்ப்பா அப்படிம்போம்ல. அது மாதிரி தான் மோடி 10 வருஷமாக நம்ம மக்களை வாட்டி வதச்சி, ஏழை எளிய மக்களை கசக்கி பிழிஞ்சு, சிறு தொழில் குறு தொழில் ஜிஎஸ்டி போட்டு தாக்கி அவன் தொழிலொட்டு ஓடிட்டான். இந்தியாவில் இன்றைக்கி அவன் நடைபணமாக வாழ்ந்துட்டுருக்கான். இந்த நேரத்தில் அவர் நான் மனித பிறவி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தொலைக்காட்சியுடைய பேட்டிக்கு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறான்னா, நான் பயாலஜியாக பிறக்கவில்லை என நம்புகிறேன். என் தாயார் உயிரோடும் இருக்கும் வரை இந்த உலகுக்கு என் மூலம்தான் வந்தேன் என நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் தாயாரின் மரணத்துக்கு பிறகு நான் பலவற்றை சிந்தித்து பார்த்தேன். இப்போது நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். சிலர் இதுக்கு எதிராக பேசலாம், ஆனால் நான் முழுமனதாக நம்புகிறேன் அப்படிங்கிறார். இப்போ அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டார். இவர் பரமாத்மா அனுப்பி தான் இந்த உலகத்துக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கார். பரமாத்மா இவர்கிட்ட நிறைய காரியங்கள் கொடுத்துருப்பார் மாதிரி தெரியுது. அந்த காரியம்லாம் செஞ்சு முடிச்சுட்டுவான்னு அந்த பரமாத்மா சொல்லியிருப்பார் மாதிரி தெரியுது. இதெல்லாம் என்ன, இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் 2ஆம் கட்ட தேர்தல் இந்த மோடி பேசின பொய்க்கு அளவே இல்லை. பொய்க்கு மேலே பொய். ஒரு பொய் பேசுவார், அந்த பொய் ஒரு நாளைக்கு தொடரும் நிற்குன்னு பார்ப்பார். ஆனால் அந்த பொய் உடனே போய் செத்து போயிடும், இல்லைன்னா எங்காவது போயிடும், காணாமல் போயிடும். அந்த மாதிரி அடுத்த நாள் ஒரு பொய் பேசுவார். இப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, தினம் ஒரு பொய் பேசிகிட்டு இருந்தவர் காலையில் ஒரு கூட்டத்தில் ஒரு பொய், மத்தியானம் ஒரு கூட்டத்தில் ஒரு பொய், சாயங்காலம் ஒரு கூட்டத்தில் பொய். இந்த பொய் பேசியே நம்ம இந்த தேர்தலில் எதாவது பண்ணிடலாம், மீண்டும் 3வது முறை வந்துடலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டியிருந்தார். கடைசியாக ராமரை எதிர்பார்த்தார், ராமர் கை கொடுப்பாருன்னு. ஆனால் அந்த ராமர் கை கொடுக்கல. ஊபியிலலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஊபியிலலாம் பார்த்தா பட்டவர்த்தனமாக தெரியுது. ராமர் கை கொடுக்கல. ராமர் எப்படி கை கொடுப்பாரு? இருந்தால் தானே கொடுப்பாரு. கை கொடுக்கல. அந்த ராமர் கோயிலை கட்டுனது நான் தான் மேடைக்கு மேடை தம்பட்டு அடித்தார். அதெல்லாம் எடுபடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பாகிஸ்தான்னாரு, அப்புறம் முஸ்லீம்கள்னாரு, எரும மாடுனாரு, இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் நான் மனித பிறவி அல்ல. இதென்ன கமலஹாசன் பாட்டு மாதிரி இருக்குங்கிறீங்களா? அதை விட புனிதமானது, நான் பரமாத்மா அனுப்பிய ஒரு உயிர், என் தாய் வயிற்றிலிருந்து நான் பறக்கல அப்படிலாம் பதட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஏதாவது டங்கு ஸ்லிப்பாகி சொல்கிறாரு, இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு தான் பிரதமராக இருக்க போகிறவர் சொல்கிறாரு அப்படின்னு கவனிச்சோம்னா, அந்த வீடியோ பார்த்தோம்னா, பேட்டியை பார்த்தோம்னா, அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கார், இவர் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இந்த 2 நாளைக்கு முன்னாடிங்க ஒரிசால அங்கே கடந்த 20ஆம் தேதி ஒடிசா மாநிலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனார்.
அங்கே பாஜக வேட்பாளர் வந்து சமீத் பத்ரா அப்படிங்கிறவர் மோடி போனதுக்கப்புறம் செய்தியாளர் சந்தித்து பேசும்போது, கடவுள் ஜெகநாதரே மோடிக்கு பக்தர் தான் அப்படின்னு சொன்னது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரிசா மக்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க. முதல்வர் பிஜி பட்நாயக்கிலிருந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ் தோழர்கள், இந்தியா கூட்டணி தோழர்கள் எல்லாம் பொதுமக்கள் மொத்தத்தில் பக்தர்களே கொதிச்சு எழுந்தோடனே அவர் வந்து எனக்கு டங்கு ஸ்லீப் ஆயிடுச்சுன்ட்டார். அந்த எம்பி வேட்பாளர் எனக்கு டங்கு ஸ்லீப் ஆயிடுச்சு, அதனால என்னை மன்னிச்சுங்க எல்லாம் அப்படின்ட்டார். இப்போ பிரதமர் மோடிக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து டங்கு ஸ்லீப் ஆயிடுச்சா இல்லையான்னு நாளை காலையில் தான் பார்க்கணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குல்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர் கடவுளாம், பரமாத்மா வந்து இவர் அனுப்புனாராம். பரமாத்மா அனுப்புனாருன்னா இவர் ஒரு கடவுள் மாதிரி தான். கடவுளா என்ன? இங்கே தான் இந்த இந்த இந்தியாவில் வந்து இதெல்லாம் கேட்கணுங்கிறது நம்ம தலைவிதி இருக்குது பாருங்க. அவன் ஒரு வேளை சோறு கிடைக்குமான்னு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய 140 கோடி பேர் ஏதாவது வேலை கிடைக்குமா, தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு காலையில் போய் கடுமையாக உழைச்சி 200 300 400ன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுலேயும் வந்து பல்வேறு பிரச்சனைகள். அந்த சாப்பாடை வாங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு படுத்து காலையில் மறுபடியும் வேலைக்கு போய் கடுமையாக உழைச்சி இப்படி ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் போனால் தான் இன்றைக்கி அந்த வயிற்று பசியை தீர்க்க முடியுங்கிற நிலமை இருக்கிறப்ப இவர் மனித பிறவியில் நான் கடவுளுங்கிறாரு. யாரை ஏமாத்துறீங்க முடி? எதுக்காக இந்த நாடகம்? அதுதான் வந்து 5 கட்டம் முடிஞ்சிருச்சு, 6 7 கட்டம்தான். கட்டம் வந்து உங்களுக்கு சரியில்லை மோடி, அவ்வளோதான். நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன இந்த ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம சந்திக்க போகிறோமோ ஒன்றும் புரியல. ஆகவே மோடிக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த உளறலை நிறுத்துங்க. நீங்கள் வந்து நீங்கள் 10 வருஷமாக பிரதமராக இருந்தீங்க. இந்த பிரதமர் பதவியிலேருந்து இருந்துக்கிட்டு பேசுகிறது அழகில்லை. பிரதமர் பதவிக்கு அழகில்லை. உங்களுக்கு வேணால் அழகாக இருக்கலாம். வெறும் மோடி என்ன வேணாலும் பேசலாம், நாங்களாம் கேட்க மாட்டோம். பிரதமருங்கிற பொறுப்பில் இன்னும் இருக்கீங்க, அதனால் கேட்குறோம். அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பதட்டாதீங்க. எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனால் நீங்கள் மனித பிறவி அல்ல.